மந்திரவாளை இருக்கிறது அல்லவா? அந்த மந்திரவாளை சிற்று நாள் என்னிடத்தில் கொடு, நான் வைத்திருக்கிறேன். அத்தா, நீ எனக்கு எதை கேட்டாலும் தருகிற போது நான் உன்னை கேட்கறது கொடுக்கறது என்ன தப்பு? அதாவது மந்திரவாளை தானே வேணும். கேட்கின்ற பொழுது கடாயி கோழி இப்படி மனுஷன் காவு கூட கொடுத்திருக்கிற, எனக்கு காவு கேட்டதெல்லாம் கொடுத்தத போதும்னு சொல்லி இந்த மந்திரவாளை சிற்று நாள் என்னிடத்தில் கொடு, நான் அப்புறமா கொடுக்கின்றேன். சென்று நறுமலரெல்லாம் கொண்டாந்து உன்னை பூவால் அலங்காரம் செய்து சித்தவித்தை மலம் செய்தேன். அதாவது எருமை கடையெல்லாம் பலி கொடுத்தேன். கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன். நீ என்ன கேட்கிறாய்? இந்த மந்திரவாளை தானே கேட்கிறாய். அத்தா, உனக்கு இல்லாத மந்திரவாளா நான் உனக்கு தருகிறேன். அம்மா, வைத்துக்கொள் வைத்துக்கொள். அண்ணா மாயவா, என்னோட மகனிடத்திலிருந்து இந்த மந்திரவாளை வாங்கி விட்டேன். இந்த மந்திரவாளை இருந்தா மட்டும்தான் அவன் கொல்ல முடியும். இதோ என் தங்கையத்தில் ஒப்படைத்து அது சீக்கிரமாக கொண்டு வருவாங்க. ஏமா உங்க பையன் பிடிச்சாச்சிருக்கிறாரே பாண்டவரு, அந்த பாண்டவர் விடுவிப்பியா இல்லையான்னு கேளுமா. அதாவது இதோ குணசீலனாகப்பட்டது சிறைகள் வைத்திருக்கிறாய் அல்லவா? அவர் சிறையில் இருந்து விடுவிக்கிறாய் இல்லையா? ஏண்டா சிரிக்கிறா? ஏண்டா நான் எதிரைய நான் கரையில வைத்திருக்கிறேன், அண்ணவனை விடுகிறாயா என்று கேட்கிறாயா? உனக்கு என்ன பைத்தியமா என்ன? அந்த காளி மாதிரி யாரு தெரியுமா? அதாவது இந்த மாரி என்ன துரத்தி கொண்டு வந்தாய், துரத்தி கொண்டு வந்தது அல்லவா? இதோ மாரியாகப்பட்டது அவனுடைய பேரனை குணசீல சிறையில் வைத்திருக்கிறாயாமா. சிறைகளை விட்டா மட்டும்தான் உனக்கு உயிரோட விடுவான், என்ன உனக்கு உயிரோட விட மாட்டான். அதனால அவனை விட்டு விட என்கிறாயா? இந்த பிறவிலை அடுத்த பிறவை எடுத்தாலும் சரி அண்ணவனை நான் விட வர கிடையாது. 1000 மடத்தில் உரித்தாலும் சரி. இந்த காளிய மாரியும் இருவரும் அக்கா தங்கச்சிங்க, சரி, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஒண்ணு சேர்ந்ததுனால அவங்க தவறு செஞ்சது தப்புதான். சரி, அதனால அந்த தப்பு நிவர்த்தி இப்ப அந்த பாண்டவருடைய பேரப்பள்ளியும் விடுதலை செய்யணும் அம்மா சொல்லுது. சரி, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஒரு மாதம் விட மாட்டேன். அப்படியா? ஆமா, நிஜமானம். சத்தியமா இருந்த எடுத்து உரைத்தாலும் அவனை நான் விட மாட்டேன். தம்பி, 2 பேரும் ஒட்டி சேர்ந்துக்கிட்டாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்தாலும் சாரு என்னை ஒண்ணு புடிச்ச முடியாது போய் சொல்றேன். ஐயா, நான் உண்டேன்னு அப்ப இதெல்லாம் உனக்கு வேண்ட பிடிக்கும். ஏண்டா உன் மகனாகிய மதிசூரனை கேட்கும்போது சரி இந்த காளியாவது மாரியாவது எந்த எவ்வளா இருந்தாலும் சரி சரி பாண்டவரை ஒருபோது விட முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணீங்கன்னா அச்சிகச்சமா வாடி என்றும் போடி என்றும் சேவடி என்றும் என்னமா பெத்த தாய பார்த்து அப்படி கேக்குறான். இதோ பெத்த தாய் என்று மாறாமல் கேள்விக்கு கேட்கிறாயா? இவனை மேல நம்ம சும்மா விட்டு வைக்கவில்லை. அதனால நம்ம தங்கை வரவழைத்து அது சீக்கிரமாக இவனோட உயிரை எடுக்க வேண்டும். நீ கொன்னா நான் வளர்த்த பாசம். வளர்த்த பாசம் தடுக்குது. அதனால என்ன கேட்கிறபடி அவன் கொடுத்தான். அதனால அவனை நான் கொல்ல முடியாது. இந்த வளர்த்த பாசனால உன்னால வெட்ட முடியல. ஆமா, அதனால உன் கையில இருக்க சூழாயுத உன் தங்கையாகப்பட்ட மாரிக்கு கொடுத்து உன்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் மாரிக்கு இறங்கி அந்த மகனம் அடிச்சிரு. நாங்க சீக்கிரம் ஊடு போய் சேரோம். அப்படி ஆகட்டும். நம்ம இருவரும் ஆமா நம்ம பிறந்தது ஒருத்தி. ஆமா, பிறந்தது உருவு ஒன்று. உருவு ஒன்று, உயிரே ஆமா 2. 2 போனலாம் பிரிஞ்சு சரி நடில காளி அவதாரத்துல காளி இருக்கிற. ஆமா, நானு பல அவதாரம் கொண்டவா. அத்தினிக்கு மாறி சரி அதான் தங்கச்சி அக்கா இருவரும் இன்னைக்கு கூடிட்டோம். ஆமா, அதாவது உனக்கு கோபம் அதிகாரம். ஆமா, வீரம் தீரம் அதிகாரம். கோபம் கொண்டவா எல்லையில வச்சிருப்பாங்க. ஆமா, ஏன்னா ஊர்ல இருந்தா சூற விட்டுருவார் கோபக்காரி. மாறி பொறுமா வந்து சோதிப்பான். அதனால மாறி வச்சுட்டாங்க. ஆமா, அதனால மாவிளக்கு திருவிழா
அதான் அழகு பத்திக்கிட்டு வர்றது, அரவு எடுத்துட்டு வர்றது. சரி, உனக்கு முப்பூசை. ஆமா, உனக்கு முப்பூசை. ஆடு, கோழி, பன்னி. ஆமா, குதிரை காவு கொடுத்தா பாப்பா. ஆமா, உள்ள ஊர்ல பூந்து விளையாடு கொடுவான்னு விலைய எல்லாத்தையும் காப்பு வாங்கிடுவான். அதனால இது மேல வேண்டாம். இரண்டு முகம் இருந்தா சரி. என் மாயவா, இரண்டு முகம் பார்த்தா கோபம் தனியாது. கோபம் தனியாது, இருக்க கோபம் அதிகமா தான் ஆகும். அதனால இந்த சூழாவை நான் பார்த்து வருகிறேன். அப்படி ஆகட்டும். ஏய், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் சேர் ஒன்று இப்படி ஒன்று. சரி பார் பார். ஏடா தானண்டு கருவோம். ஏய், ஆறு வாழ். இந்த மாதிரி எத்தனையோ வேலைய கொலையில் பூந்து வந்து விட்டது. என்ன? ஏய், எங்களுக்கு ஓட அந்த பக்கம். ஏய், என் காடு கூட இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் புடுத்த முடியாது. காளி என்னடா நான். ஏய், ஆறு நீ. ஏடா ஏய், ஏய் ஏய், ஏவரோ கூத்து போல கூத்தாடியா இருக்கோ நேரம். ஐயாச்ச போய் படார் படார் செய்யப்பட்டது. கேமரா கண்ணு போடா போ. இல்ல மறந்துட்டு போய் மஞ்சு போட்டு செய்யப்பட்டது. ஏய், எப்படி சொல்ற? ஏய், உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போய்த்து கொள். ஏய், உன்னாட்டம் தானண்டு கருவோம் ஆம்பளைங்க வாங்க போட்டுக்கிறது, சாராயம் குடிக்கிறது, கல்லு குடிக்கிறது, அது எங்கிருந்து வந்துச்சு? எங்க இருந்து? என் புருஷன் மட்டும் வந்தது. அது வாங்கி குடிக்கிறது, திருமணம் போடுறது, குடிச்சு அட்டுவம் பண்றது, அதிகாரம் பண்றது. ஏன்னா ஜெயிலுன்னா காலம் வதிக்கிறது. ஏய், ஏய். ஏய், இப்பொழுது அதாவது இந்த மதிசூரனாகப்பட்டவரை மாரியம்மன் வந்து வதம் செய்து விட்டார். சரி, இப்பொழுது உங்கள் இருவருக்கும் முப்பூஜை செய்ய வேணும். அதாவது இந்த காளிக்கு முப்பூசை. ஆமா, இந்த மாரிக்காகப்பட்டது முப்பூஜை செய்ய வேணும். அதனால அதாவது காளியும் ஆங்கார கோபம் கொண்டவ, மாரியும் ஆங்கார கோபம் கொண்டவ, ஒருவரை முகம் பார்த்துக்கிட்டா இருவருக்கு சண்டை தான். அதனால மாரியாகப்பட்டவளை கிழக்கு திசையும் மாரியாகப்பட்ட உன்ன வடக்கு திசையும் உட்கார வைத்து இப்பொழுது பூஜை தருகிறோம். அப்படியாகட்டும். சத்திய கேளுங்கள் மகா ஜனங்களே, இப்பொழுது நகர்ல காளிய வடபக்கம் நின்று அதான் உட்கார வச்சிருக்கிற. ஆமா, காரணம் என்ன? கோபம் கொண்டவா. ஆமா, வங்க கடல், வடக்கு பக்கம் வங்க கடல், கடலையே நீர் குடிச்சு போவா. வடபக்கம் தனியிட்டோம். மாரிக்கு என்ன போட்டு? அம்மா, அதாவது உங்களுக்கு என்ன பூஜை தெரியுமா? சூடம் 10 குச்சி, சூடம் 10 குச்சி, அது மட்டும் முளைப்பயிர் இட்டு. ஊர்ல மாறி, ஏன்னா முத்து மாறி, முகமாரி, பாட்ட மாறி, கருமாரி, உருமாரி, பொம்மாரி, மாரியம்மா அப்படின்னு அம்மானு கூப்பிடணும். அவளை வடபக்கத்துக்கு காளி என்று கூப்பிடுவாங்க. மாரி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு 15 நாள் சாட்சி. நோம்பி போட்டு எனக்கு மேளம் தாளம் என்ன
32 தாளம், ஆ, 1008 சுதி, சரி. துத்தாரி. ஆ, அவன் துத்தாரி என்ன? ஆ, நாதஸ்வரம். நாதஸ்வரம். மேல தாளத்தால் கொடுத்து, ஆ, எனக்கு ஆடு கொடுத்து, ஆ, கோழி கொடுத்து, ஆ, மாவளுக்கு இடிச்சு, ஆ, எனக்கு தீபம் ஏத்தணும். அப்படியா? தீபம் எடுத்து ஆ, மாங்கில பூசை, ஆ, குத்து விளக்கு, சரி. மாங்கில பூசை பெண்களுக்கு ஆ, எனக்கு நடக்கிற மாதிரியே பெண்களுக்கு உடம்புல சரி. கொடுத்தா ஆ, நானு வர பக்தருக்கு வரம் கொடுப்பேன். ஆ, ஊரை காப்பாத்துவ. ஆமா. அதனால மாரியம்மா உனக்கு நீ கேட்டபடி அனைத்து பூஜைகளும் நிறைவேறுமா? தங்கா காளி தேவி, ஏன்னா உனக்கு என்னமா பூசை வேணும்? அதாவது ஆ, இந்த சுடுகாட்டிலேயே ஆமா. தம்பி அப்படியே நவரு. சுடாத பணம் திங்கிற வந்த காளி. அதனால இந்த காளிக்கு எப்படி தெரியுமா? எப்படி? பூசை வேண்டும், பண்ணி கிடக்க வேண்டும். அதாவது கோழி எருமகடா வள வேண்டும் அண்ணா. அப்படியா? வருடம் ஒரு முறை ஆ. எனக்கு பூசை நடக்க வேண்டும். அப்படியா? ஆமா. நீ கேட்ட மாதிரி அனைத்தும் நடக்குமம்மா. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் உன்னை தேடி வந்த பக்தர்கள்லாம் எந்த ஒரு இடையூறு இல்லாத காப்பாத்தணும்னு கைவரம் போட்டு கொடு. அப்படியா? ஆ. இதோ இந்த காளியை தேடி வரவங்களுக்கு, இந்த ஊரு மக்களுக்கும் இல்லாத வரம் கொடுக்கிற வந்த காளி. ஆ. இதோ சத்தியம். ஆ, இப்பொழுது முப்பூசாகப்பட்டது நடைபெற போகுது. ஆ, அதனால காளியோ மாரியோ ஆ. எல்லாரும் வந்து காலை தொட்டு கும்பிட்டு போங்க. காசு போட்டா, கருவம் தெரியும். நோட்டு போட்டா, துட்டு போட்டா, எடுத்துட்டு போயிருங்க. அதனால காசு இல்லைனாலும் பரவாயில்ல, காசு இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கையில இருக்கிறத போட்டு ஆத்தாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு போங்க. பில்லி சூனியம், எதிராளி பங்காளி எந்த ஒரு நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்பாக இருக்கலாம். அப்படி காசு இல்லைன்னா காதுல மூக்குல போடுறதுக்கு அப்படி கட்டி கொடுத்துட்டு போங்க. இன்னுமா போகாம இருக்க? இதெல்லாம் போடுங்க, போட்டு கும்பிட்டு நல்லது. போட்டு